எப்படி இருக்கீங்க? சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் லீவ் விடும்போதெல்லாம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம். அத்தைக்கு 6 பசங்க. அந்த காலத்துலலாம் எல்லாருக்கும் தனித்தனி ரூமோ பெட்டோ கிடையாது. எல்லாரும் ஒரே பெரிய ஹாலில் பாய் போட்டு தான் படுப்போம். தூங்குறதுக்கு முன்னாடி பேச்சும் சிரிப்புமா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் வேணும்னு கேட்குறாங்க. ப்ரைவசி வேணுமா? ஆனால் அந்த ப்ரைவசி கூட என்னெல்லாம் வரும் தெரியுமா? கொஞ்சம் வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்டோட பையனை காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவளோட டீனேஜ் பையன் அவங்க டீச்சருக்கு ஃபேஸ்புக்கில் லவ் லெட்டர் அனுப்பிச்சிருந்தான். அதுவும் நடுராத்திரி 1 மணி 2 மணிக்கு. இதில் நான் பயங்கரமாக குடிச்சிருக்கேன், அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்கன்னு வேறு எழுதியிருந்தான். அவனுக்கு 17-18 வயசு தான் ஆச்சு. அவங்க அம்மா அப்பா கூட தான் தங்கி இருந்தான். ஆனாலும் அவனோட தனி அறையில் அவன் என்ன பண்ணுறான்னே அவங்களுக்கு தெரியல. நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பார்க்குறாங்க, நேரத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வளர்ந்து வர தொழில்நுட்பம் 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கிற வாள் மாதிரி. அது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எவ்வளோ உதவுதோ அதே அளவுக்கு அவங்க வீழ்ச்சிக்கும் காரணமாயிடும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் புரிய வைக்கணும். பிள்ளைங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லைன்னா அவங்க தவறான பாதைகளை தேர்ந்தெடுப்பாங்க. குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி தரணும். அவங்க எப்பயுமே பாதுகாப்பாக உணரணும். எங்கள் வீட்டில் சில ரூல்ஸ் இருக்குது. என் மகள்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் என்னாலையும் லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களாலையும் என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் நான் 9 மணிக்கு மேலே நைட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். என் மகள்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ரூமில் இருக்கும்போது நடுவில் நான் அவங்கள போய் பார்ப்பேன். நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நாமளே ஒரு உதாரணமாக இருந்துட்டா பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தனி ரூம் கொடுக்கறது தப்பில்லை. கதவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிகிற வரைக்கும். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.